எப்பயுமே வெரைட்டியா சமைக்க முடியாது இல்லைங்களா? ஒரு சில நாள்ல ரொம்ப அசதியா இருக்கும். அந்த டைம்ல ஏதாச்சும் சிம்பிளா சமைக்கணும்னு தோணும். அதுக்காகவே சேவ் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த குழம்பு. இது ரொம்ப ஹெல்தி அண்ட் செய்றது ரொம்ப ஈஸி. ஒரு குக்கர் இருந்தா போதும் 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த கேபேஜ் கூட்டு பண்றக்கு ஒரு குக்கர்ல ஆயில் ஊத்தி, கடுகு, சீரகம் தாளிச்சு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து, அப்புறம் வெங்காயம் அண்ட் தக்காளி சேர்த்து, அதில கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸையும் ஆட் பண்ணணும். அப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி அண்ட் கழுவி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி. இதுக்கு சைட் டிஷ் இன்றைக்கி நான் ப்ராக்கலி பண்ணியிருக்கேன். ப்ராக்கலி நிறைய மசாலா போடாமல் ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணாலே ப்ராக்கலி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே எக் ஆம்லேட்டும் போட்டிருக்கிறேன். யூஷுவலாக செய்கிற மாதிரி ஆம்லேட் இல்லாமல் ஆனியனை நல்லா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வதக்கிட்டு அப்புறம் முட்டை ஆட் பண்ணி பீட் பண்ணி ஆம்லேட் போட்டால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்படி பண்ணாதான் பிடிக்கும். அப்புறம் என்ன, சூப்பரான சாப்பாடு லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் போய் நல்லா சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.